சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்துள்ளது என்று நம்பு. உனது கடமை எதுவாகினும் மகிழ்ச்சியுடன் செய். உனது நம்பிக்கையும் செயல் ஊக்கமும் எந்த அளவிற்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவிற்கு வெற்றி விரைந்து வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நீ அதீத கஷ்டங்களை பார்த்திருக்கிறாய். பலமுறை காயப்பட்டும் இருக்கிறாய். அதனால் உன் இதயம் உடைந்து இருக்கிறது. சில வேளைகளில் தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டும் இருக்கிறாய். என் குழந்தையே, இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட துயரங்கள் மட்டும்தான். எதுவும் தொடர்ந்து நிகழும் என்று நினைக்காதே. அப்படி நினைத்தாயானால் உன்னால் நகரவே முடியாது. இப்பொழுது நான் கஷ்டங்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் துயரமாக நீக்கி நீ கிடைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்க ஒரு வழி கூறுகிறேன். நீ கவனமாக கேள் என் அன்பு குழந்தையே. உன் சுமைகள் எல்லாம் குறைந்து நீ நினைத்தவற்றை எல்லாம் அடைய வேண்டும் என்றால் முழு நம்பிக்கையுடனும் உறுதியான பக்தியுடனும் என்னை பரிபூரண சரணாகதி அடைய வேண்டும். இதை தவிர நீ செய்ய வேண்டியது வேறு எதுவும் இல்லை. அப்படியே நீ என்னை சரணடைந்தால் வாழ்க்கையில் ஒவ்வொரு திருப்பத்திலும் சூழலிலும் அகப்பட்டு தவிக்காமல் பத்திரமாக செல்ல நான் துணை புரிவேன். உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களையும் தேவைகளை கண்காணித்து கொண்டு அவைகளை அவ்வப்போதே பூர்த்தி செய்வேன். என்னை கடவுள் என்றோ சத்புருஷன் என்றோ மகான் என்றோ அல்லது மனிதனாகவோ நினைத்துக்கொள். உன் தாயாகவோ தந்தையாகவோ சகோதரனாகவோ நீ எப்படி என்னை நினைத்தாலும் எந்த உறவாக என்னை பாவித்தாலும் என்னிடம் முழு சரணாகதி அடைவதே உன் வாழ்வின் குறிக்கோளாக இருக்கட்டும். உன் துணையோ தந்தையையோ எப்பொழுதேனும் சந்தேகித்திருக்கிறாயோ, நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒவ்வொரு முறை உன் வேண்டுதல்களை வைத்த பின்பும் இது நடக்குமா, இது கிடைக்குமா என்று சிறு சந்தேகம் உன் மனதில் ஒலித்து கொண்டு தான் இருக்கிறது. பூரண சரணாகதி என்பது என் நாமம் உச்சரித்து கொண்டு இருப்பது மட்டுமல்ல, என் மேல் முழு நம்பிக்கையோடு என் பாதங்களை இறுக பற்றி கொள்வது தான் பூரண சரணாகதி. எல்லா துன்பங்களையும் மறந்து ஒரு முறை என் பாதங்களை இறுக பற்றிக்கொள். நானே உன் அன்னையும் தந்தையும் ஆவேன். என்னை கூவி அழைக்கும் பொழுது ஓடி வந்து உன்னை அணைத்துக் கொள்வேன். என் குழந்தைக்கு என்ன தேவை என்று நான் அறிவேன். என் பாதங்களை பற்றி நீ சரணடைந்த நொடி உன் வலியையும் வேதனையையும் உன் உடல் வியாதிகளையும் பூரண குணமாக்குவேன். அளவு சந்தேகம் இல்லாமல் என் பாதங்களை இருக்க பற்றிக்கொள். ஒருவர் எதை கேட்டாலும் நான் தருவேன். இன்று இன்னொடி என்னிடம் பூரண சரணாகதி அடைந்து நீ என் பாதங்களை பற்றி கொண்டு உன் வாழ்வில் என்ன வேண்டும் என்பதை கேள். நீ இவ்வாறு வைக்கும் உன் கோரிக்கையை சர்வ நிச்சயமாக உன் கையில் சேர்க்க நான் பாடுபடுவேன். என்னை முழுமையாக நம்பிய என் குழந்தையின் ஆசைகளை நான் பூர்த்தி செய்வேன். என் அவதார நோக்கமும் அதுதான். ஒன்றை மட்டும் நினைவில் கொள். நீ என்னை பூரண சரணாகதி அடைந்து எது கேட்டாலும் அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.